வணக்கம். விவிதர் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து டிஎன் டெட் பேப்பர் 2க்கு சைல்டு டெவலப்மெண்ட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ் இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 60 கொஷின்ஸ் இருக்குது. இதிலேருந்து ஷுவராக நமக்கு 2லேருந்து 3 கேள்வி வரும். கண்டிப்பாக அப்ரிவேஷன்ஸ் ஒரு பேட்டர்னாக நம்மளோட டிஆர்பி எக்ஸாமில் இருக்குது. ஸோ சாட்டர்டே எழுத போகிற எக்ஸாமாக இருந்தாலும் சண்டே எழுத போகிற எக்ஸாம்லாம் இருந்தாலும் பேப்பர் 1க்குமே இது யூஸ் ஆகக்கூடிய ஒரு அப்ரிவேஷன்ஸாக தான் இருக்குது. எல்லாமே காமனாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்ரிவேஷன்ஸில் டிடபிள்யூடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 ஃபேக்டர் தியரி, இரட்டை காரணி கோட்பாடு. இது எழுதினவர் யார் அப்படின்னா ஸ்பியர்மேன் அப்படிங்கிறது. ஸோ டிடபிள்யூடின்னு கேட்டால் 2 ஃபேக்டர் தியரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக டிஎம்டி, ஓகேவா? டபிள்யூடி வேறு, எம்டி வேறு. ஸோ டிஎம்டிங்கிறது தர்ஸ்டன், ஓகேவா? அது வந்து தான்ட்ரைக் அப்படிங்கிறவரோட நேமை இங்கிலீஷில் கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு டெஸ்ட்டு வந்து போத் லாங்குவேஜில் தான் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ நம்ம அதையுமே நோட் பண்ணிக்கணும். தர்ஸ்டோன் மல்டி ஃபேக்டர் தியரி அப்படிங்கிறது டிஎம்டி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ தான்ட்ரைக் பல்காரணி கோட்பாடு அப்படின்னு நம்ம அதை குறிப்பிடலாம். அடுத்ததாக ஜிஎஸ்ஐ, ஓகேவா? இது வந்து கில்ஃபோர்ட்டோடது. ஸோ கில்ஃபோர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் இன்டெலெக்ட் அப்படிங்கிறது கில்ஃபோர்ட்டோட நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக 4th ஒன் பாருங்கள், ஐடிபி இண்டிவிஜுவல் டெஸ்ட் பேட்டரிஸ், ஓகேவா? தனியால் சோதனை அடுக்கு அப்படிங்கிறது. இதை யார் ஆத்தர் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பெக்ஸலர் அப்படிங்கிறவர் இதை நமக்கு எழுதியிருப்பார், ஓகேவா? ஸோ நம்ம இந்த கோட்பாடு படிக்கும்போதே கூட ஒரு சில டேர்ம்ஸ் வந்து நமக்கு அந்த நேம் யார் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த நேமும் சேர்த்தே நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததான் ஐக்யூ அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் கோஅட்டென்ட், ஓகேவா? அடுத்ததான் 6th ஒன் பாருங்கள், ஜிடபிள்யூஎல்டி. எல்டின்னு சொல்லும்போது சில்ட்ரன் வித் லேர்னிங் டிசபிலிட்டிஸ், அதாவது கற்கும் திறமை குறைவான குழந்தை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அந்த டேலண்ட் கம்மியாக இருக்கிறனால சிடபிள்யூஎல்டி அப்படிங்கிறத நேமை மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஏபி அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட், பல் நாட்ட சோதனை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் 8th ஒன், பிடிடி சைக்கோ டைனமிக் தியரி, உள இயக்கக கோட்பாடு, ஓகேவா? பிடிடி அப்படிங்கிறது உள இயக்கக கோட்பாடு. அடுத்ததான் ஆர்ஐபிடி அப்படிங்கிறது ரோஸ்கார்ச், அதாவது ரோஸ்கார்ச்ங்கிறவரோட மைத்தட சோதனை, இங்க் பிளாட் டெஸ்ட். மைத்தட சோதனை வந்து நம்ம 2 பேர் பார்ப்போம். ஸோ ரோஸ்கார்ஸுங்களோட அவரோட டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் யார், அவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம டே ஆஃப் த அடுத்த டே நம்ம எக்ஸாம் எழுத போகும்போது வந்து நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் ஜஸ்ட்டு இது ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்ததாக டிஏடி. ஸோ நம்ம அந்த டி அப்படிங்கிற வேர்டில் எத்தனை பார்த்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிடபிள்யூடி, டிஎம்டி, இப்போ நம்ம பார்க்குறது டிஏடி, தெமேட்டிக் அப்ரிஷியேஷன் டெஸ்ட்டு, பொருள் இணைத்தறி சோதனை. ஸோ இதில் இருக்க நிறைய ரெஃபரன்ஸ் வந்து அந்த ஃபுல் ஃபார்ம் எதில் எடுத்துருக்கோன்னா நம்ம எஸ்கே மங்களோட புக்கு ரெஃபரன்ஸ் தான். டிஆர்பி தமிழை விட அதிகமாக இங்கிலீஷில் உள்ள புக்ஸுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க சைல்டு டெவலப்மெண்ட் பொறுத்தவரை. ஸோ நம்ம அதிலேருந்து எடுக்கிறனால இதிலேருந்து கேள்விகள் நமக்கு இருக்க நிறைய வாய்ப்பு, ஓகேவா? அடுத்ததாக எஸ்டி அப்படிங்கிறது சிச்சுவேஷனல் டெஸ்ட்டு, நிலைமை சோதனை அப்படின்னு சொல்லி எஸ்டி அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்ததாக 12th ஒன் பாருங்கள், ஓஎஸ்ஜிசி ஆர்கனைசிங் எ ஸ்கூல் கைடன்ஸ் சென்டர், பள்ளியில் வழிகாட்டுதல் மையம். இது வந்து ரீசெண்டாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட்டு யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10 அப்படின்னு 2025 டெட் பேட்சில் நியூவாக கொடுத்துருக்காங்களா? ஸோ அதிலிருந்து கொடுக்கப்பட்ட கொஷின் தான் இது. ஓஎஸ்ஜிசி ஆர்கனைசிங் எ ஸ்கூல் கைடன்ஸ் சென்டர், ஓகேவா? அடுத்தது 13th பாருங்கள், இசிஆர்எம் எக்ஸ்டெண்ட் கியூமுலேட்டிவ் ரெக்கார்டு மெத்தட், நீண்ட திரள் பதிவேட்டு ஆய்முறை. தமிழில் உங்களுக்கு கேட்டாலும் நீங்கள் நோட் பண்ண தெரியணும், இங்கிலீஷில் கொடுத்தாலும் நமக்கு தெரியணும், இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் கொடுத்தாலும் நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் 3மே சேர்ந்துமே நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். 14th பாருங்கள், எஸ்சிடி சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு, வாக்கியங்களை பூர்த்தி செய்யும் சோதனை. ஸோ ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொருத்தவங்க நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு எதப்பில் கொண்டு வந்திருக்கோம். 15th பாருங்கள், யூஜிசி அன்கண்டிஷ்னல் ஸ்டிமுலஸ், இயற்கை தூண்டல். இதே யூசிஆர் அப்படின்னு சொல்லும்போது அன்கண்டிஷ்னல் ரெஸ்பான்ஸ், ஓகேவா? ஜிசின்னு சொல்லும்போது அன்கண்டிஷ்னல் ஸ்டிமுலஸ், இயற்கை தூண்டல். யூசிஆர் சொல்லும்போது அன்கண்டிஷ்னல் ரெஸ்பான்ஸு. ஸோ இயல்பான அதிர்வினை, ஓகேவா? அடுத்ததான் இயல்பான எதிர்வினை, இது வந்து அதிர் இல்லை எதிர்வினை, ஓகேவா? அடுத்ததான் டிஇடி, ஓகேவா? டிஇடிக்கு வந்து 2 ஃபார்ம் ஆஃப் நம்ம எழுதலாம். இது வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் அந்த
எஸ்கே மங்கள் புக்கில் எஜுகேஷன் ரிலேட்டடுங்கிறனால நம்ம இந்த டேர்ம் கொடுத்துருக்கோம். நார்மலாக நம்ம சாட்டர்டே சண்டே அதாவது November 14, 15 எழுத போகிற டெஸ்ட்டுமே டிஇடி தான். ஓகேவா? அது வந்து டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வேறு அது வேறு, ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்காதீங்க. ஓகேவா? இதே மாதிரி லாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க ஆர்டிஇ அப்படிங்கிறதுக்கு ரைட் டு எஜுகேஷனுங்கிறது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. இதே மாதிரி நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடில் சைல்டு டெவலப்மெண்ட்டில் நம்ம அந்த டாப்பிக்கை படிக்கும்போது ஆர்டிஇங்கிறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முமே நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் லாஸ்ட் வீடியோஸில் அதை கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அடுத்ததான் இதில் கொடுத்துருக்க டிஇடி என்ன பாருங்கள், டீச்சர் எஃபெக்டிவ்னஸ் ட்ரைனிங், ஆசிரியர் திறம்பட இயங்க அவங்களுக்கான பயிற்சி. ஓகேவா? அடுத்ததான் 18th பாருங்கள், எஸ்எம் சென்சாரி மெமரி, புலனறிவு நினைவு. ஓகேவா? புலனறிவு நினைவு. எஸ்டிஎம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரி, குறுகிய கால நினைவு. எல்டிஎம் அப்படின்னா லாங் டேர்ம் மெமரி, நீண்ட கால நினைவு. 21 என்னென்னா பிஆர்ஏ, ப்ளூ லிட்மஸ் பிகம் ரெட் டியூ டு ஆசிட். ஸோ இந்த பிஆர்ஏங்கிறது நம்மளோட எஸ்கே மங்கள் புக்கு, நாகராஜன் புக்காக இருக்கட்டும், எல்லா புக்ஸ்லையுமே இந்த டேர்ம் இப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து நம்ம கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக படிக்கக்கூடியது. நீல லிட்மஸ் தாளம் சிவப்பு நிறமாக மாற்றுறது, இது ஒரு சோதனையாக ஏதோ ஒரு ஆத்தர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் பிஆர்ஏங்கிறது ப்ளூ லிட்மஸ் பிகம்ஸ் ரெட் டியூ டு ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது 22 பாருங்கள், இதெல்லாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கூடக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ஸ்வயம் பற்றி பிஜிடிஆர்பியில் இப்போ நடந்த சைக்காலஜி கொஷினில் ஸ்வயம் பற்றின ஒரு கொஷின் இருந்து, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க இலவச ஆன்லைன் போர்ட்டல், யார் வேணாலும் என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சுக்கலாம், ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஓகேவா? ஸோ எல்லா லெவலுமே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் ஹையர் எஜுகேஷன் வரையுமே நம்ம படிக்கிறதுக்கான ஒரு இதுதான் வெப்சைட் தான் என்ன அப்படின்னா ஸ்வயம். இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பிரண்ட் மைண்ட்ஸ். ஓகேவா? யங் ஆஸ்பிரண்ட் மைண்டுக்காக கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னா ஸ்வயம். அடுத்ததான் NCSM, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம். ஓகேவா? NCSM அப்படின்னா. IBT அப்படின்னா இன்டர்நெட் பேஸ்டு டெஸ்ட்டு. இதே மாதிரி இதுலேயே நமக்கு இன்னொரு டேர்முமே நம்ம இதை வச்சுக்கலாம், VPT அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னதுன்னா வெப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வெப்சைட் அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கலாம். வெப்சைட் பேஸ்டு டெஸ்ட்டு இல்லை வெப் பேஸ்டு டெஸ்ட்டு. இன்டர்நெட்னாலும் வெப்புனாலும் நமக்கு சேம் மீனிங்னா, இதுவும் நெட் இல்லாமல் கனெக்ட் ஆகாது, வெப்புமே நெட் இல்லாமல் கனெக்ட் ஆகாது. வெப்சைட்டை தான் வெப்பு அப்படின்னு சொல்லி கூட நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்ததாக 25 பாருங்கள், MOOC. ஓகேவா? MOOC, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இதெல்லாம் நம்மளோட சிலபஸில் நமக்கு இருக்கிற அப்படியே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மு. நம்மளோட சிலபஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் இருக்க அந்த சிலபஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் அப்படியே MOOC அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபுல் ஃபார்மும் தெரியணும். ஓகேவா? மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். அடுத்ததான் NCF, இதுவுமே நம்மளோட சிலபஸில் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான். இது வந்து 2005 நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இது தமிழில் தேசிய கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? NCF அப்படின்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு. அடுத்ததான் இது எல்லாமே என்ன அப்படின்னா யூனிட் 9ல் நமக்கு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டேர்மு. ஸோ நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் படிப்போம். ஆனால் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டேர்மும் நமக்கு இப்போ ஃபுல்லாக AI மாடலில் தான் 8, 9 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேஸ்ட்லேயும் நம்ம இந்த ஃபுல் ஃபார்ம் வச்சுருந்தா தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இது எடுத்திருக்கோம். ஸோ வேன், WAN அப்படிங்கும்போது வைடு ஏரியா நெட்வொர்க்கு. MAN மேன் சொல்லும்போது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கு. லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். பேன் அப்படின்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கு. TAN டேன் அப்படின்னா டொமஸ்டிக் ஏரியா நெட்வொர்க்கு. BLAN, ஸோ லேன்னா வேறு, VALNனா வேறு. ஸோ லேன் சொல்லும்போது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் பார்த்தோமா, அதே மாதிரி WLANனா ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு. TAN அப்படின்னு சொல்லும்போது டினி ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? TAN சொல்லும்போது டினி ஏரியா நெட்வொர்க். NBA அப்படின்னா நாம் பேஸ்டு அசஸ்மெண்ட். ஓகேவா? நாம் பேஸ்டு அசஸ்மெண்ட். அப்புறம் OP, நம்ம ஐசிடியில் வந்து ICT இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது வந்து, அதாவது இது நமக்கு 9th யூனிட் சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் நம்ம பார்க்கும்போது இதில் மொத்தம் 6 கருவிகள் தான் நமக்கு ICT படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னோம். அதில் என்னென்னா ஆப்ரேஷன் பிளாக் போர்டும் சொல்லியிருக்கோம். ஸோ OP அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. SSA அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான். ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. சர்வ சிக்ஷா அபியான். SSA. RUSA அப்படின்னா ராஷ்டிரிய உச்சத்தா சிக்ஷா அபியான். ஓகேவா? ஸோ ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகே, இதில் ஒரு ஹச் வரும், இங்கேயும் இதில் ஒரு ஹச் வரும். ஸோ RMSAங்கிறது ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ஸோ இதுலேயுமே என்ன தெரிஞ்சுக்கணும்னா சர்வ சிக்ஷா அபியான்
நம்ம நிறைய ஸ்கூல்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பென்சில் வச்சு ஃப்ரண்ட்டில் ஒரு பாய் பேக்கில் ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி சிறுமியர் சிறுமி இருக்கிற மாதிரி புக்ஸ் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடக்கூடியதாக என்னென்னா சர்வசிக்ஷா அபியான். RUSAங்கிறது வந்து ஹையர் எஜுகேஷன். ஓகே மேம், ஹையர் எஜுகேஷன் சொல்கிறதுக்கு RMSA மத்தியமிக் அப்படின்னு சொல்லும்போது வந்து இடைநிலை. இது வந்து இடைநிலை கல்வி குறிப்பிடுறதுக்காக RMSA. ஓகேவா. ICT அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. CWSN இதுவும் நம்மளோட சிலபஸில் அப்படியே இருக்கிற ஒரு கண்டென்ட், சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் சிறப்பு தேவை உள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ODL அப்படின்னா ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். ODLன்னு சொல்லும்போது ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். NCERT ஸோ நம்ம ஒரு டீச்சர் ஆக போகிறோம், NCERT என்னென்னு தெரியாமல் போகக்கூடாது. நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். அடுத்ததான் HTTPS இது வந்து என்ன அப்படின்னா சிஸ்டம் பேஸ்டு, அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக பேஸ்டாக நம்ம லேண்ட்மேன் பார்த்த மாதிரி இதுவும் ஒன்று. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். ஓகேவா. OER அப்படின்னா ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸ். CCE அப்படின்னா கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். அடுத்ததான் ADT அட்டென்ஷன் டிஃபிகல்ட் டிஸார்டர். ATT அப்படின்னா அட்டென்ஷன் டிஃபிகல்ட் டிஸார்டர். ECI அப்படின்னா இயர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன். ICWN இந்தியன் சைல்டு வெல்ஃபேர் ஆக்ட். ஸோ ஒரு ஆக்ட் ICWNனா சைல்டு வெல்ஃபேருக்கு உள்ள ஃபுல் ஃபார்ம். ALU அப்படின்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஓகேவா. ALU அப்படின்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அடுத்ததான் CRY சைல்டு ரைட்ஸ் அண்ட் யூ. சைல்டு ரைட்ஸ் அண்ட் யூ. ஸோ இதை நீங்கள் நம்மளோட கவர்மெண்டோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் இப்படியே தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக DIT டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ DIT நமக்கு சிலபஸில் 8th யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான், மாவட்ட கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்ப்போம். ஓகேவா. ஸோ அடுத்ததாக LET அப்படின்னா லைட் எமிட்டிங் டியோடு. ஓகேவா. டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட் எமிட்டிங் டயோடு. UGC வந்து நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், NAC கமிஷன் வருது அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அந்த NAC எல்லாமே எதன் மூலமாக வருதுன்னா UGC அக்ரிகேட் பண்ணி தான் வருது. UGC அப்படிங்கிறது பொதுவாக நம்ம எல்லா வேர்ல்டு லெவல்லையுமே UGC அக்ரிகேட் பண்ணி தான் ஒரு கல்லூரியே தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறைகள் வச்சுருக்காங்க. ஸோ UGCயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஓகேவா. அடுத்தது URL இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டோட ஒரு டேர்ம். URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அடுத்தது HATE ஹெரிட்டரி ஏஜ் ட்ரைனிங் அண்ட் என்டோக்ரிக் கிளாண்ட். ஓகேவா. HATE அப்படிங்கிறதுக்கான டேர்ம் இது. அடுத்தது TOTனா டிப் ஆஃப் டங்க்கு. ஓகேவா. டிப் ஆஃப் டங்க்கு. FAT அப்படின்னா ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் எதுக்கு ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட்லாம் எதுக்கு படிக்கிறோன்னா நிறைய ஆத்தர்ஸோட டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதில் உள்ள ஒரு டேமாக தான் இது இருக்கும். நம்ம எஸ்கே வாங்கல் புக்கில் வந்து இது இருக்க வாய்ப்புங்கிறத விட இது இருக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்து நம்ம எல்லாருமே தமிழில் படிக்கிறோன்னா அதில் இருக்க டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்க்காம இருப்போம். ஸோ அதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்தது 58 பாருங்கள், WATS பெஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து இப்போது ரீசெண்டாக 2025ஓட சிலபஸ் நமக்கு இது. அடுத்தது CATங்கிறது சில்ட்ரன் அப்ரிவேஷன் டெஸ்ட்டு. ஓகேவா. அடுத்தது ATT அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் டிவைஸு. இதுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 60 இது இம்பார்ட்டனாக ஸோ அது நோட் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்கள் முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட விபுத IAS அகாடமி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது, அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ரிவேஷன்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் நமக்கு சாட்டர்டே எக்ஸாம் இருக்கிறனால எப்போ வேணாலும் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுங்க. நம்ம டெட்டு எக்ஸாம் பேப்பர் முடிஞ்சோடனே ஆன்சர் கீஸுமே சைக்காலஜி ரிலேட்டடாக எல்லாமே ஓரளவு ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா சைக்காலஜி ரிலேட்டடாக போடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த யூனிட்ஸு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபுல் டைம் ரிவிஷனாக நம்ம படித்த எல்லாமே இதில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.